வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. அப்துல் கலாம் ஐயா கிட்ட உதவியாளராக இருந்தவர் பொன்ராஜ் அப்படின்றவர். அவர் ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்குறாரு. அப்படி பேட்டி கொடுக்கும்போது தாவேகா பெண்கள் விஜயை பத்தி பேசுனது, அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பேசியிருந்துச்சு. அதை அந்த விஷயத்த சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. சரி, ஏதோ பேட்டியில தவறுதலா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஊடகவியலாளர் அவருக்கு போன் அடிச்சு கேட்கிறாரு, என்னங்க இப்படி பேசிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம என்ன பண்ணிட்டாரு, ஆமா அது உண்மைதான், அப்படித்தான் பேசுவேன், இதுக்கு நான் வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அந்த செய்தியாளர் திருப்பிக்கிட்டு, அப்துல் கலாம் ஐயா இருந்தா இப்படித்தான் இதை ஆதரிப்பாரா, இப்படித்தான் பேச சொல்லுவாரா, இது கண்டிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் பெரிய மனுஷங்க, நான் அப்படி இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அவரே சொல்லிட்டாரு அவர் பெரிய மனுஷன் இல்லை அப்படின்ட்டு அதோட அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அந்த செய்தியாளரும் போனை கட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் விஜய் போய் நேரா புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காப்ல அந்த விஷயத்துக்கு. இந்த விஷயத்த சீமான் கிட்ட கள்ளக்குறிச்சியில செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. ஒரு தலைவரா என்ன பதில் சொல்லணும், அதுக்கு ஒரு கண்டனம் சொல்லணும். நீங்க என்ன வேணா சப்பக்கட்டு கட்டுங்க, ஆனா ஒரு கண்டனமாவது சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டியிருக்கலாம். ஆனா அவர் சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது. ஏன்னா ஒரு தலைவர் அப்படி அந்த விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசுனது எனக்கு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு உண்டானுச்சு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பொன்ராஜ் ஆதங்கத்துல சொல்லியிருப்பாரு. ஓகேவா, பொன்ராஜ் ஆதங்கத்துல சொல்லிட்டாராம். ஆதங்கத்துல என்ன வேணா சொல்லலாமா? சரி, ஆதங்கத்துல சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லாம தாவேகா தொண்டர்கள் என்ன பத்தி, என் குடும்பத்தை பத்தி என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. தாவேகா தொண்டர்கள் ஒரு தொண்டர் பண்றதுக்கும் தலைவன் பண்றதுக்கும் வித்தியாசம் கிடையாதா? தாவேகா தொண்டர்கள் மட்டும்தான் சமூக வலைதளத்துல அசிங்க அசிங்கமா பேசுறாங்களா? இதே சீமானை பத்தி விமர்சனம் பண்ணும்போது சீமானோட நாம் தமிழர் தம்பிகள் என்னென்ன அசிங்கமா பேசினாங்க அப்படின்றத நான் எடுத்து காட்டட்டுமா? அதே மாதிரி நாம் தமிழர் மட்டும் கிடையாது, அமமுகவை பத்தி பேசினா அமமுக தொண்டர்கள் என்னென்ன பேசுறாங்க அசிங்க அசிங்கமா. திமுக ஓபிஎஸ் பத்தி போடும்போது அதிமுக இருந்து என்னென்ன அசிங்கமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பத்தி வீடியோ போட்டிருக்கும் போது அதுல திமுக காரங்க என்னென்ன அசிங்கமா பேசியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க. ஒரு சில பேர் கருத்தோட மோதுற ஒரு சில கமெண்ட்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஒரு சில வல்கர், அதாவது அவங்களுக்கு முகமும் இருக்காது, முகவரியும் இருக்காது. அவனும் நீங்களும் ஒன்னா? அவனும் அந்த முகம் இல்லாத சல்லி பயலும் ஒரு தலைமையும் ஒரு தலைவரும் ஊரறிந்த ஒரு முகமும் ஒன்னா? இதுதான் என்னோட கேள்வி. யாரை யாரு கூட கம்பேர் பண்றீங்க? அந்த சல்லி பயல்களோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க. ஆதங்கத்துல பேசிட்டாரு, ஆதங்கத்துல என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னு இருக்கு. ஆதங்கத்துல பேசிட்டாலும் அடுத்து அவருக்கு போன் வருதுல்ல, அப்ப நான் ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். அப்பயும் வருத்தம் தெரிவிக்காத ஒரு மனுஷன் எப்படி ஆதங்கத்துல பேசிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும்? எங்க ஆதங்கத்துல என்னங்க பேசலாம்? அந்த பொம்பளை பிள்ளையில இனியெல்லாம் ஒரு பொம்பளையாம இப்படி பேசுற அப்படின்னு பேசலாம். இல்ல என்னமா நீ இதுகள் லூசா பைத்தியமா அப்படின்னு கூட பேசலாம். அதை கூட பேசிட்டு நான் ஆதங்கத்துல பேசிட்டேன்னு சொல்லலாம். விபச்சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை ஆதங்கத்துல பேசுற வார்த்தையா? இதுக்கு சீமான் ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னா இது ஒரு தலைவருக்கு அழகா? விஜயை எதிர்த்து அரசியல் பண்றதுனால அவருக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா? ஏன் அன்புமணி ராமதாஸ் அப்படின்றவரும் விஜயை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தலைமைக்கு அழகுனா என்ன அப்படின்றத கத்துங்க. சீமானன் மேல ரொம்ப ஒரு மரியாதை இருந்துச்சு. இந்த விஷயத்துல பொன்ராஜுக்கு ஆதரவா அவர் பேசுனது அப்படின்றது உண்மையிலேயே மனசுக்கு ஒரு வருத்தமான செய்தி. என் தம்பிகளுக்கு நான் அதெல்லாம் சொல்லி வளர்க்கல அப்படின்றீங்கல்ல, இப்ப நான் இந்த கண்டனத்தை சீமான் மீது வச்சிருக்கேன்ல, இந்த வீடியோ போட்டிருக்கேன்ல, இதுக்கு நாம் தமிழர் தம்பிகள் என்னென்ன பேசுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. விமர்சனம், கருத்து வேறுபாடு, இதை தாண்டி சீமானன் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருந்தேன். பொன்ராஜ் விஷயத்துல அந்த மரியாதை, என்னடா இப்படி இந்த மனுஷன் இப்படி பேசிட்டாரே அப்படின்ட்டு உங்க மேல ஒரு வருத்தம் இருக்குனே. நீங்க சொன்ன கருத்து ரொம்ப தப்பு. இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.